வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோ போட்டுட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்த 3 கோவிலுக்கு போறதாக. 1 அரியங்காவு ஐயப்பன் கோவில், 2 தோரணமலை, நம்ம இதுவரை போனது கிடையாது, இன்னைக்குதான் அது போறோம், பார்ப்போம். 3வது திருமலை, திருமலை அது முருகன் கோவில் தான். 3 கோவிலுக்கு போறதாவ தீர்மானம் எடுத்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ அரியங்காவில் சாமி கும்பிட்டு வெளியில் இறங்கியாச்சு. வெளியில் இருக்கிறது கணபதி, அதையும் கும்பிட்டாச்சு. அதுக்கு பேக்கில் தண்ணி போகுது, அதில் ஆள் குளிக்கையும் செய்தாங்க. நம்ம ஐயப்பனை சன்னிதானத்துக்குள்ளே போய் பார்க்கணும்னா 50 வயசு மேலே உள்ள பெண்ணுங்களை தான் போக முடியும். பின்ன 10 வயசுக்கு கீழே உள்ள பெண் பிள்ளைகளும் போகலாம், அதுக்கு மேலே உள்ள பெண் பிள்ளைகளும் போக முடியாது. நம்ம அதாவது சன்னிதானம் பக்கம் போய் சாமி கும்பிட முடியலை, அதுக்கு கொஞ்சம் பேக்கில் தான் நின்று சாமி கும்பிட்டோம். சரி, ஓகே. இனி அடுத்து பேக்லையும் கூட கொஞ்சம் சாமிகள் இருக்காங்க, வாங்க அதையும் கூட பார்க்கலாம். எல்லாரையும் கும்பிட்டாச்சு. இனி வாங்க கருப்பசாமியும் கூட உண்டு, அதையும் கூட கும்பிட்டுட்டு போகலாம், வாங்க. நம்ம இப்போ உள்ள ஐயப்பனையும் பாக்கி எல்லா வனதுர்க்கா எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரையும் கும்பிட்டாச்சு. இப்போ வெளியில இருக்கிறது நம்ம கருப்பசாமி. எனக்கு கருப்பசாமி ரொம்ப பிடிக்கும், நம்ம காவல் தெய்வம் கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபஸ்ட்டு தான் இந்த கோவிலுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். மன திருப்தி, மன நிம்மதியோட நம்ம ஏதோ போகிறோம், வாங்க. இது அது எப்போ திறந்துருப்பாங்களா? அப்படியா? போயிட்டு நம்ம இப்போ வெளியில் வந்த பிறகுதான் கார் எடுக்க போப்பைக்கு தான் தெரிஞ்சது கருப்பசாமிக்கு பேக்கில் ஒரு பேச்சியம்மன் கோவில் இருக்கணும், வாங்க பார்க்கலாம். நம்ம இப்ப அரியங்காவு ஐயப்பனை சாமி கும்பிட்டாச்சு. இப்ப நம்ம அடுத்து போறது தோரணமலை. ஆனா நம்ம அங்க போனது கிடையாது. நம்ம இப்ப மேப் எடுத்துதான் போறோம், வாங்க பார்க்கலாம். இதுதான் எஸ் வலயம், தமிழ்நாடும் கேரளாவுக்கும் உள்ள எஸ் வலயம். நம்ம இப்ப எஸ் வலயத்துக்கு கீழாக்க போனா தமிழ்நாடு பார்டர் நம்ம இதோ எத்தியாச்சு. பண்டெல்லாம் நல்ல பெருசா இருந்தது, இப்ப எஸ் வலயம் ரொம்ப சின்னதாயிட்டு. நம்ம இப்ப தோரணமலைக்கு வந்தாச்சு. 1200 படி இருக்குங்க. 6 மண்டபம் இருக்குதான், 3 இடத்துல தண்ணி குடிக்கிற இடம் இருக்குதான். என் பேக்ல பாருங்க குரங்கு. இந்த குரங்கு நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கேன். நம்ம கணபதியை கும்பிட்டாச்சு. இப்ப நம்ம இங்க இருந்து நம்ம மேல நடந்து போறோம். அருணகிரிநாதர் மண்டபம். இதுலதான் இந்த பாதை தான் கிரிவல பாதை.
6 மண்டபம்னாங்க. இப்ப 2 மண்டபம் தான் ஏறி இருக்கு. இனி 4 மண்டபம் இருக்கு. இதுவே என்னால முடியல. பகவானே முருகா, எப்படியாவது என்ன மரம் ஏத்தி விடு. மரம் அல்ல, மலை. நான் இவ்வளோ ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். பகவானே, இது எவ்வளோ கஷ்டம்னு இப்பதான் தெரியுது. நிசாரணமா 1200 தானேன்னு சொன்னேன். 3ஆவது மண்டபம் இப்பதான் நடக்கேன். என்னால இப்பவே முடியல. முருகா, சத்தியம் சொன்னா ஐயோ, எனக்கு சொல்லுறதுக்கு வார்த்தையே இல்லப்பா. முருகா, என்னை எப்படியாவது உன்னோட சன்னிதானத்துல என்ன வந்து நிப்பாட்டிரு, அது போதும் எனக்கு. இப்ப 4ஆவது மண்டபம் தான் நினைக்கேன். ஏன்னா நடந்து ஓடி ஓடி வந்தோமா, அதனால எத்தனை மண்டபம்னு நம்ம எண்ணி பார்க்கல. ஆனா ஒரு சைட்ல நல்ல ஒரு மனம். எனக்கு மனம் ஏற்கனவே நான் அங்க நாதகிரி மலையில அங்க ஒரு சித்தர் குகை உண்டு. மனம் தான் எனக்கு, அதே மனம் எனக்கு இங்க அடிக்கி. இங்க உங்களுக்கு காணிச்சு தரேன். ஒரு கல்லுல சித்தரிட ரூபம் ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க சித்தருங்க இருக்காருன்னு தான் என்னோட ஐதீகம். ஆனா அந்த கல்லுல சித்தர்ட ரூபம் இருக்கு. உங்களுக்கு காட்டி தரேன். அதே பேக்ல பாம்பு புத்து இருக்கு. ஆனா இங்க யாருமே இதுக்குள்ள வரலாம். ஆனா எல்லாரும் அப்படி நேரா படிக்கு மேல ஏறி போயிருந்தாங்க. ஆனா எனக்கு இந்த இடத்துக்குள்ள ஒண்ணு வரணும்னு தோணுனது. நான் வந்து பார்த்தப்பைக்கு நல்ல ஒரு மனம். பின்ன ஒரு கல்லுல சித்தர்ட ரூபம் ஒண்ணு இருக்கு. அதுல செதைச்சு அப்படியே இருக்குது. அது பேக்ல பாம்பு புத்து இருக்கு. ஆனா எனக்கு பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. உங்களுக்கு காணிச்சு தரேன். நம்ம நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு. மேல வேலை நடந்துட்டு இருக்கு.
காலையில 6 மணி தொட்டு 3:30 வரை தான் நட திறப்பாங்க, அடைச்சிடுவாங்க. ஆனா நம்ம கரெக்ட் நேரத்துக்கு வந்தோம், சாமியை கும்பிட்டாச்சு, நல்லபடியா தர்ஷனம் கிடைச்சது, சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க 1200 படியும் நம்ம நடக்கலாம். நல்ல வெயில். பகவான் எப்படிதான் என்ன மேல நடக்க வச்சாருன்னு தெரியல. எனக்கே ஒரு அதிசயம்தான். எப்படியோ நான் போய் நல்லபடியா கும்பிட்டுட்டேன். நம்ம இப்ப தோரண முருகன் கோவில் போயிட்டு திருமலை முருகன் கோவிலுக்கு வந்திருக்கோம். பயங்கர டிராபிக், வண்டி உருண்டு உருண்டு போயிட்டு இருக்கு. டிராபிக்ல நம்ம இப்ப 1/2 மணிக்கூர் நிக்கும். அத்தனையும் கேஎல் தான். வந்தது தமிழ்நாடு, ஆனா இங்க வந்த வண்டியில அத்தனையும் கேஎல். பாருங்க, ஃபுல்லு டிராபிக், வண்டி போய்கிட்டே இருக்கு. மலைக்கு மேலதான் ஏறுறது. வண்டிகள் எல்லாம் கீழே இறக்கி விட்ட பிறகுதான் அடுத்த வண்டிகளை மேல விடுவாங்க. வெயிட்டிங், மேல மலைக்கு மேல போறதுக்காக வெயிட்டிங் செய்வோம். போய் முருகனை பார்ப்போம். ஓகே, நம்ம ஏதோ திருமலை கோவில இருந்து இறங்கியாச்சு, வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஓகே, நல்ல ஒரு தர்ஷனம் இங்கேயும் கிடைச்சது, பகவான்ட ஒரு ஹாரம் கிடைச்சது. நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் வீட்டு போப்பைக்கு நல்ல ராத்திரி ஆகும். ஓகே, நான் வீடியோ போடுதேன், நீங்க வீடியோ எல்லாம் பாருங்க, லைக் கொடுங்க.